வணக்கம் மகாராணி. அப்படியாகட்டாமா. வணக்கம் தளபதியாரே. சரிங்க சரிங்க. வணக்கம் பெரியவரே. என்னங்க யார் பார்த்து வணக்கம் பெரியவர் என்ற பெரியவர் எடுத்து அது போய் வேலை செய்யறதுல அடுத்த ஆபரேஷன் பண்ணி சின்ன வேலை வந்துக்கிறேன். என்னங்க ஆபரேஷன் பண்ணி எனக்கு எவ்வளவு கோபம் வருது. 3 மாசமா ஆபரேஷன் பண்ணலாமா வாடாமான்னு சொல்லிட்டு அவரா எனக்கு தப்பா பேசாதீங்க. வயசுல முதியோர் சொன்னீங்க அதெல்லாம் போகட்டும். வணக்கம் தாத்தா. தாத்தா வேலையை பார்த்தாதான் ஏங்க அப்படி சொல்றீங்க? அடியே தூக்கணும் மாவளை தாங்க மாட்டேன். தேவை கிடையாது. என்னை அழைத்ததுக்கு நோக்கம் ஒரு காலி வைக்கும் விழாவுக்கு நாட்டி ஆட வர சொல்லிருக்கேன். அப்படியே நீ ஆடுற நாட்டியம் சாதாரணமா இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? நாட்டியம் காட்டு. கூடத்துல எத்த காட்ட சொல்லுங்க. ஆடல் பாடல் அபிநயம். அப்படியா? ஆஹா. சரி. கத்தாதே கண்ணாலே கத்தாதே. இந்த நாட்டியத்தை நான் ஒப்படைக்கிறேன். பெரிய கட்டமரியாதை தாதி ஆமோதிக்கிறேன். நான் ஆமோதிக்கிறேன். போய் மோதிக்க போ. அண்ணா இங்கு நாட்டியமாடி பெண்களிலே நீங்க சிறப்பான நாட்டியமாடி விளைப்பாராட்டி வர சற்று தரலாம் என்று இருக்கிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உன்னுடைய நாட்டியத்தை பாராட்டி பரிசு தருகின்ற தெரிவிக்கின்றேன். வாழ்க்கம் கழகம் வருதல் என்று ஊட்டலாம். ஊட்டிய பாத்திரம் ஒட்ட வேண்டி ஒட்ட கவலன் ஓபல திறக்கி பாத்திர காலமும் வைத்தொரு செய்தியும் எப்படி தாக்கி சுத்தம் என்று இல்லை என்று ஒருவனுக்கு இல்லை என்று வாரி வழங்கும் வல்ல கருடைய நாடு என்னுடைய நாடு. நாட்டியத்தை கண்டோம் மனம் மகிழ்ந்தோம் பரிசு தருகின்றோம் வேண்டாம் என்று தெரிவிக்கின்றையே எதற்காக? ஐயா என்னை தவறாக எண்ண வேண்டாம். இந்நாட்டு இளவரசிக்கு ஒரு பரிசை வீதி வீதாக நாட்டியம் படிக்கிற பெண்மணி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அப்பேற்பட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இந்நாட்டு இளவரசி கொடுக்க பரிசை இந்த ஏழ்மையான பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பு நான் கொடுக்க பரிசை இந்நாட்டு இளவரசர் தனிமையில் பெற்றுக் கொள்ள வேண்டும். முகமலத்தை உண்மையை பேசி உப்பில்லா கூறிட்டாலும் உண்மையை அமிர்தமாகுமாம். உப்பட பாலனும் முகம் கழித்துவார் ஆகில் கப்பிய பசியினோடும் கடைபசியாகும் தானே என்றான். வெகு குலத்திலிருந்து நாட்டியமாட வந்த பெண்மணி உன்னுடைய உயர்ந்த உள்ளத்தை பாராட்டுகின்றேன். பரிசு கொண்டு தருகின்றேன். நாட்டு இளவரசர் தன்னை தனிமையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். நீ கொடுக்கும் பிச்சை என் நாட்டு இளவரசர் பெற்றுக்கொண்டார். என் நாட்டு இளவரசி கொடுக்கும் பிச்சை அப்படியாக